மனுஷன் தான் இருக்கிற. இன்னும் புதிய மனுஷனா புதிய பிறப்புல வரல, புதிய உருவாக்கத்துக்குள்ள வரல, புதிய கண்டுபிடிப்புக்குள்ள வரல, புதிய ரட்சிப்புக்குள்ள வரல, புதிய தரிசனத்துக்குள்ள வரல, புதிய திட்டத்துக்குள்ள நீ வரல. தேவன் அவனை எதுக்காக அழைச்சாரு? தேவன் எதுக்காக உன்னை படைச்சாரு? தேவன் எதுக்கு உனக்கு தெரிந்து கொண்டாரு? தேவன் ஏதோ ஒரு ஊழியக்காரன் மூலமா என்ன உனக்கு ரட்சித்து சபைக்குள்ள கொண்டு வந்து ஞானசானம் கொடுத்து அவனை கல்வி பரிசுத்தப்படுத்தி திருவண்ணு கொடுத்து அவனை உட்கார வச்சிருக்கிறது எதுக்கு? பழைய வாழ்க்கையே வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு அழகா நம்மளை அழைச்சார் ஆண்டவர். நடக்கை மாறணும், செயல்கள் மாறணும், சிந்தைகள் மாறணும், ரூட்டு மாறணும், வார்த்தைகள் மாறணும், செயல்கள் மாறணும், குடும்ப வாழ்க்கை மாறணும், தெரு வாழ்க்கை மாறணும், சமுதாய வாழ்க்கை மாறணும், எல்லாம் மாறணும். அப்ப பழைய மனுஷனோடு வாழ கூடாது. அப்ப தேவனாம மகிமைப்படுவதாக வசனத்துல வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. உங்கள் உள்ளத்தில் புதிய ஆவி உள்ளவர்களாகி, புதிய உள்ளத்தில் ஆவி இருக்கும். புதிய மனுஷன், புதிய மனுஷன். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதபடி நம்ம இருக்கணும். கோபம் கொண்டாலும் கெட்ட வார்த்தை பேசாதபடி நம்ம இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. பொருளாதாரம் இல்லாம இருந்தாலும் நம்ம திருடுவதற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது, பொய் பேசுவதற்கு இடம் கொடுக்க கூடாது, கொலை செய்வதற்கு இடம் கொடுக்க கூடாது, அவதூறு பேசுவதற்கு இடம் கொடுக்க கூடாது, மற்றவங்களை தூசிப்பதற்காக நம்ம இடம் கொடுக்க கூடாது, மற்றவங்களை அற்பமா கேவலமா அலட்சியப்படுத்தி மற்றவங்களோடு கூட பாவத்துக்கு உடன்பட்டு மற்றவங்களோடு கூட குறைகளுக்கு தவறுகளுக்கு உடன்பட்டு வாழ்கிறது. அது பழைய மனுஷ வாழ்க்கை. புதிய ஆவி கருத்துக் கொள்ளணும்.